Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Waalaikumsalam. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'd. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم لو أنكم تتوكلون على الله توكله لرزقكم كما يرزق الطير நம்ம எல்லாம் முஸ்லிமாகவும் முக்தினாகவும் படைத்து அதிலும் குறிப்பாக பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் பிறக்க செய்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் 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 லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகல கோடி வஸ்துக்களின் சகல கோடி தேவைகளையும் சதா அந்த வஸ்துடன் ஐநாவிற்கு பூர்த்தி செய்வோன் யாருமே இல்லை. ஆகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை. நண்பர்களே, இன்றைய சமுதாயத்தில் எத்தனையோ வாலிபர்கள் ஏதேதோ படிப்பை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா நம்மளை தன்னை பற்றி அறிவதற்காகவும் தன் ரசூலை பற்றி அறிவதற்காகவும் இந்த மதரசாவில் நம்மை சேர்த்தியுள்ளார். அவர்கள் தேர்ந்தெடுத்தது ஒரு மனிதனால் அவர் தாய் தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட படிப்பு. இப்ப நம்மளை இந்த ஆலிம் படிப்புக்கு அல்லாஹ் தஆலா தானே தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்ப நம்ம ரிஸ்க் விஷயத்துல நம்ம கவலைப்படக்கூடாது. அல்லாஹ் தஆலா திருமொழி கூறுகிறான், பூமியில் எந்த ஒரு உயிரினமும் இல்லை, அதன் மீது அல்லாஹ் மீது அல்லாஹ்வின் மீது பொறுப்பிருந்தே தவிர என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாருக்குமே ரிஸ்க் எழுதி வச்சுட்டான். இப்ப இன்றைய காலத்துல பொதுமக்களோட மனநிலை இப்படி இருக்கிறது. ஆலிம் படிக்க வச்சா 10,000 சம்பளம் கிடைக்கும், அதை வச்சு குடும்பம் நடத்த முடியாது, அது நமக்கு போதுமா இருக்காது அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தைகளை ஆலிம் படிப்புக்காக அனுப்பி வைக்க யோசிக்கிறாங்க இந்த காலத்து பெற்றோர்கள். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு ரிஸ்க் விஷயத்துல கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா நம்ம ரிஸ்க் எழுதி வச்சுக்கலாம். 10,000 சம்பளம் வாங்கினாலே அதான் சாப்பிடுவாரு. அவர் 1,00,000 சம்பளம் வாங்கினாலும் அவருக்கு என்ன எழுதி வச்சிருக்கோ அதான் சாப்பிடுவார். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் அன்னகும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ்வின் மீது யாரு பரிபூர்ண நம்பிக்கை வைக்கிறாங்களோ, எப்படி அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த மாதிரி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரஸகக்கும் கமா யர்ஸுகுத், ஒரு பறவையை போல அவங்களுக்கு நான் ரிஸ்க் அளிப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ரிஸ்க் அளிப்போம் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பறவை ஏதாவது கவலைப்படுதா? காலையில எந்திரிக்குது, அது பாட்டுக்கு போய் தனக்கும் தன்னுடைய குட்டிகளுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வருது, சாப்பிட்டு திரும்பி அதே மாதிரி காலையில எல்லாம் தவக்குள்ள வச்சுட்டு போயிருது. இப்ப இன்னைக்கு காலையில கூட நம்ம சர்க்கார் நீங்க சொல்லி காமிச்சாங்க, அப்துல் கரீம் பாக்கர் ஹஜ்ரத் இல்மு மேல அதிகமா தேர்ந்து வச்சிருந்தாங்க. அவங்க அல்லாஹ் மேல தவக்குள் வச்சுட்டு போயிட்டாங்க. கையில ஒரு ரூபா கூட இல்லை, நடந்தே போய் சாப்பாடு விஷயத்து கூட கவலைப்படாம அவங்க எல்லா மேல தவக்குள் வச்சு போனாங்க. அப்ப இதுதான் ரசமக்கும் கமாயிரத்தை பறவைக்கு எப்படி உணவளிப்பான்னு சொன்னாலும் அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி உணவளிப்பான் அப்படின்னு சொல்லி சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. சர்க்கார் நாயகம் வேகம் சொல்லி காமிப்பாங்க. இப்ப பணக்காரங்க நிறைய பேரு அசத் மாலிட்ட போன் பண்ணி அசத்து தூக்கம் வர மாட்டேங்குது, ஏதாவது துவா எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சரி நீங்க எத்தனை ரூபா மாசம் சம்பளம் கிடைங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு சொல்றாங்க, நான் மாசம் ஒரு 1,00,000 சம்பளம் வாங்க. அப்பனா ராகத்தான வாழ்க்கையாச்சே, நீங்க நல்லா வாழலாமே அப்படின்னு சொல்லி சொல்றேன். இல்ல எல்லாம் முக்காவாசி காசு வாஷிங் மிஷின், இஎம்ஐ, லோனு, அதுக்கு எல்லா காசு போயிருக்குது, கையில காசு நிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தி சொல்றாங்க.
தூக்கம் வர மாட்டேங்காது, துவாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஆலிம் சங்கல் பாருங்க, வெறும் 10,000 தான் சம்பளம் வாங்குறாங்க. ஆனா மனுஷன் நல்லா கவர்மெண்ட் தூங்குறாரு. காலையில் தாண்டி தொழில் தூங்குவாரு, திருப்பி 10 வந்துட்டு வந்து திருப்பி தூங்க போட்டாருன்னா அதுக்கு லோகத்துக்கு எந்திரிப்பாரு, திருப்பி லோகத்து வந்து தூங்க போட்டா அசலுக்கு எந்திரிப்பாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி நிம்மதியான வாழ்க்கை எல்லாத்தாலையும் ஆலிம்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப இதுதான் லவ் அண்ணத்தும் தவக்கலும் நாளும் ஹக்கு தவக்குலி, எல்லாரும் மீது பரிபூர்ண நம்பிக்கை வச்சாங்க ஆலிமுலமாக்கள். ஆகவே ஆலிமுலமாக்கள் அல்லாஹ் தஆலா எதை கொடுத்தாலும் அதை கொண்டு போய் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஆலிம்களை பத்தி சொல்லும் போது சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அதிகம் பயப்படுபவர்கள் ஆலிம்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நம்ம முன் சென்ற உலமாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. ஒரு மகான் வந்து உட்கார்ந்து இருக்காங்க ஒரு இடத்துல, அவங்கள நோக்கி அரசர்கள் மந்திரிகள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த அரசரை பார்த்தவன மகான் என்ன பண்ணாங்க, அந்த ஆலிம் வந்து காலை நீட்டிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. எல்லா மந்திரிகளும் பார்த்து ரொம்ப பரேஷன் ஆயிட்டாங்க. என்ன நீங்க ராஜா வராம நீங்க கால் நீட்டி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வந்து அதுக்கு அந்த ஆலிம் சொன்னாரு, நீங்க வந்து அந்த ராஜா கிட்ட கையை நீட்டிட்டு உங்க காலை மடக்கி வச்சிருக்கீங்க, நான் வந்து என் ரப்போட கையை நீட்டினா உங்க கால என்னோட காலை நீட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்ப எந்த அளவு அவங்க தவக்குளிச்சிருந்தாங்க பிறகு, இப்ப அந்த அளவு தவக்குளிச்சனாலதான் அல்லாஹ் அவங்கள ராஜா மாதிரி வாழ வச்ச உலமாக்கள். அப்ப அல்லாஹ் தஆலா எங்க இடத்துல கொண்டு சொல்றான், நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதீங்க, எனக்கு பயப்படுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றோம். இப்ப பயங்கிறது எப்ப வரும், மாசிவல்லாக்கள் இந்த சிருஷ்டிகளை பார்த்து பயந்தால்தான் பயம் வரும். அப்ப உலமாக்கள் ஹாபுனி, எனக்கு பயப்படுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானே, அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டார்கள். அதனால அல்லாஹ் தஆலா ராஜமாய் வாழச்ச நண்பர்களே. இப்ப அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டனால அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா, பெரும் பெரும் பணக்காரர்களும் உலமாக்கள் ஆரிஃபில்லாக்கள் அல்லாஹ் தஆலா தனிமுறை வச்சாங்க பாருங்க. இப்ப எதா இருந்தாலும் ஒரு ஆலிம் கண்டிப்பா தேவைப்படுவார். இப்போ ஒரு மௌத்து வீட்டினாலும் துவா ஓதுறதுக்கு, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும்னாலும் துவா ஓதணும், எல்லாத்துக்குமே ஆலிம்கள் தேவைப்படுவார் நண்பர்களே. இந்த அளவு அல்லாஹ் தஆலா ஆலிம்களின் அந்தஸ்து உயர்த்த காரணம் சாபுனி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானே, அந்த உத்தரவுக்கு கட்டுப்படுத்ததான் நண்பர்களே. இப்ப முன் சென்ற உலமாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. இப்ப அந்த வகையில் பார்த்தோம்னா ஜுனைதுல் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இதுல பேசியிருப்பாங்க, ஜும்மால வந்து பேசுவாங்க. அந்த அரசர் செய்யற தப்பெல்லாம் ஜும்மால சுட்டி காட்டுவாங்க. அந்த அரசருக்கு இந்த செய்தி தெரிய வந்து அதுக்கப்புறம் அந்த ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி திட்டத்துக்காக கூப்பிடுற ராஜாவை திட்டத்துக்காக கூப்பிடுறாங்க. அப்புறம் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி கூட கூப்பிட்டு போறாங்க ஷிப்லி நாயகம். அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த ராஜா வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து இது ரொம்ப திட்ட ஆரம்பிச்சாங்க. ராஜா வந்து ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி பொறுக்க முடியல, என்ன என்னோட சேதம் நீ திட்டுற அப்படின்னு சொல்லி கீழே இருந்த அந்த சிங்க உருவத்தை தட்டி விட்டாங்க. அது உண்மையாலுமே ஒரு உருவ சிங்கமா வெளியே வந்துருச்சு. அதை பார்த்துட்டு ராஜா எல்லாருமே பயந்து ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி அதுலயே கொண்டு போயிட்டாங்க. இப்ப எப்படி நீங்க இங்க சிங்கத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, அவர் வந்து சூரத்துக்கு ஒளிவது கொடுத்தாரு, அதனால வெளியே வந்துருச்சு, நான் வந்து அதை குடிக்க விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாயிரும். அப்ப ஆலிம் உலமாக்கள் எதற்காகவும் அஞ்சக்கூடாது. எவ்வளவு பெரிய மன்னராக இருந்தாலும் அவர்கள் செய்யும் தவறை சுட்டி காட்ட வேண்டும். அதுபோலதான் முன்னாள் அந்த அவுரங்கசீப் மன்னர் அவர்களும் அப்படிதான் இருந்தாங்க. அவுரங்கசீப் மன்னர் அவங்களுடைய பாப்பா வந்து அக்பர் அலி, அவங்க தீனே இலாஹின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க. அதுல வந்து இஸ்லாத்துக்கு மாற்றமான பட்டு அடைகள்லாம் ஹலாலு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு புறமான நிறைய விஷயங்கள், பாதிதான் நீங்க உங்க கடவுளை வணங்கலாம், நீங்க வந்து பாதிதான் எங்க கடவுளை வணங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த தீன இலாஹிய இது பண்றதுக்காக, ஒழிக்கிறதுக்காக அவுரங்கசீப் மன்னருடைய புத்தகத்தை வந்து சொல்றாங்க, நீங்க வந்து உங்க அப்பா போய் சொல்லுங்க இப்படி இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மன்னர் வந்து கோபமாயி, நான் வந்து அவர் மேல போறதுக்கு போறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அவுரங்கசீப் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி போறதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வந்து அவங்க என்னதே நான் அக்கா சொன்னா நீங்க எங்க போடுறது இருப்பீங்களான்னு சொல்லிட்டு எடுத்து முசல்லா விரிச்சு துவா கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவுரங்கசீப் பார்த்துட்டு, ஐயோ உஸ்தாத் துவா கேட்டாங்கன்னா கண்டிப்பா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அத்தனை வருவாங்க. இந்த மாதிரி அவங்க துவா 10 விட்டுருவாங்க, உங்களுக்கு போர் தொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி நான் போர் தொடுக்கல அப்படின்னு சொல்லி அக்பரும் சொல்லிடுவாங்க. திருப்பியும் அவங்கள்ட்ட வந்து போறவங்க தொடுக்கிறாது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு, இல்ல நான் துவா செஞ்சுட்டேன், நீங்க வந்து இஹ்லாஸ் சொல்லி மாணவர்கள் இருக்கனால உங்கள் வரையும் ஆட்சி தொடரும், அதுக்கப்புறம் வந்து
இப்ப இந்தியாவில் வந்து உங்க ஆட்சி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரி அவுரங்கசீப் மன்னர் ஆட்சி செஞ்சார், அதே மாதிரி முடிஞ்சிருக்கு, அவங்களுடைய ஆட்சி காலம் முடிஞ்சிருக்கு. அப்ப ஆளுங்களாகிய நாம் எதற்கும் யாருக்கும் அஞ்சக்கூடாது. இதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மிகவும் தௌஃபீக் செய்வானாக. வாழ்க்கை அவனுக்கு இல்லாத